அன்பார்ந்த எண்ணம் எழுத்தும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிரேட் ஷீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து தேர்வு வந்து நடைபெற இருக்குது. ஸோ அதனால் வந்து கிரேட் ஷீட் வழங்குவது தொடர்பான ஒரு வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 40 மார்க்ஸ்க்கு உண்டான ஒரு கிரேட் ஷீட் இது. அதுக்கப்புறம் 60 ரிட்டனாக டெஸ்ட் எழுதுகிறாங்க இல்லையா, அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி 100க்கு போடக்கூடிய ஒரு கிரேட் ஷீட், ஓகேங்களா? ஸோ ஒரு 3 டைப்பாக இருக்குது. 40 மதிப்பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கல்விசார் செயல்பாடுகள் இதில் வந்து இந்த 40 மார்க்ஸ்க்கு இருக்குல்ல, அதில் வந்து 37லேருந்து 40 மார்க் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து A1, 33 to 36 போட்டிருந்தோம்னா A2, ஓகேங்களா? 29 to 32க்கு வந்து B1, அதே போல் B2, C1, C2 இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே 40 மார்க்குக்கு உண்டான ஒரு கிரேடு, ஓகேங்களா? அதே போல் 60 மார்க் நம்ம வந்து ரிட்டனாக டெஸ்ட் எழுதுவாங்க. அதில் வந்து 55 to 60 எடுத்தாங்கன்னா A1, 49 to 54 எடுத்தாங்கன்னா A2, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா 60 மதிப்பெண்ணுக்கு உண்டான ஒரு கிரேடு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டல் 100க்கு வரக்கூடிய கிரேடு இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிரேட் ஷீட்டு. இதுக்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம், இருந்தாலும் வந்து ஒவ்வொரு தேர்வின் சமயம் இந்த கிரேட் ஷீட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை நண்பர்களுக்கு வந்து ஆசிரியர் வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்கள். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.